நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள்லேயே முக்கியமான ஒரு புத்தகம்ங்கிறது இந்த ஜஞ்சானி புத்தகம். இந்த ஜஞ்சானி புத்தகம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த ஜஞ்சானி அப்படிங்கிறதுக்கு ஏன் ஜஞ்சானின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கிதாபை எழுதினவங்க இசுத்தீன் அபி ஃபாதில் இப்ராஹிம் இப்னு அப்துல் வஹாப் இப்னு இமாதுத்தீன் என்று சொல்லக்கூடியவங்க தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. 106வது பக்கத்தில் பாருங்கள், தெரியும். கலிமத்துன் அன் கிதாபி ஜஞ்சானி, ஜஞ்சானி கிதாபை பற்றி சில விஷயங்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தை அமைக்கிறாங்க. இருக்குதா கிதாப் பார்க்குறீங்களா? கிதாப் பார்க்குறீங்களா? அந்த பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் அரபியை வாசிக்கலை, சுருக்கமாக தமிழில் சொல்லி முடிக்கிறேன். இந்த கிதாபை எழுதினவங்க யார், இவங்க எங்கே மரணித்தாங்க, ஏன் இந்த கிதாபுக்கு இந்த பேரை வச்சாங்க அப்படிங்கிற சில முக்கிய தகவல்களை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இந்த கிதாப் எழுதினவங்க இசுத்தீன் அபி ஃபாதில் இப்ராஹிம் இப்னு அப்துல் வஹாப் இப்னு இமாதுத்தீன். பேர் பார்த்துக்கிட்டிங்களா? இவங்க தான் என்ன செஞ்சாங்க, இந்த கிதாபை எழுதினாங்க. இவங்க பக்தாதில் ஹிஜ்ரி 655 இவங்க மரணிக்கிறாங்க. இந்த ஜஞ்சானி அப்படிங்கிற இந்த கிதாபுக்கு ஏன் இப்படி ஒரு பேரை வச்சாங்கன்னு சொன்னால், இந்த கிதாபை எழுதினவங்களுடைய ஊர் ஜஞ்சானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் தான். இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், ஈரான் நாட்டில் தெற்கு சைடில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் இந்த கிராமம். எந்த கிராமம்? ஜஞ்சானின்னு சொல்லக்கூடிய கிராமம். அப்போ இந்த கிதாபை எழுதினவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த கிதாபுக்கு இந்த பேரை வைக்கிறதின் மூலமாக தன்னுடைய ஊரும் எல்லா மக்களுக்கும் பிரபலியமாக தெரிய வரணும், நம்மளுடைய ஊரில் இருந்தும் மார்க்க கல்வி வெளிப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த கிதாபுக்கு ஜஞ்சானி அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. நீங்கள் இதுவரைக்கும் படித்த மீசான் அஜினாஸ், இந்த 2 புத்தகத்தில் இருந்தும் இந்த ஜஞ்சானி புத்தகம் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு புத்தகம். நீங்கள் படித்த அந்த 2 புத்தகத்தில் இருந்தும் இது கொஞ்சம் வேறுபட்ட ஒரு புத்தகம். நீங்கள் படித்த அந்த 2 புத்தகத்தில் இல்லாத சில முக்கிய தகவல்களும் சில முக்கிய சட்டங்களும் சில நுணுக்கமான விஷயங்களும் இந்த ஜஞ்சானி புத்தகத்தில் உங்களுக்கு சொல்லப்படும். எனவே இந்த ஜஞ்சானி புத்தகத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தினசரி நீங்கள் இதை பாடம் பார்க்கணும். இதில் சொல்லப்படுற விஷயங்களை தினசரி நீங்கள் எழுதணும். தினசரி மனப்பாடம்ங்கிறத நிச்சயமாக இந்த ஜஞ்சானியை நீங்கள் பண்ணணும். எப்படி மீசானில் அஜினாஸில் சர்ஃபுகளை சீகாக்களை பாபுகளை வசன்களை மனப்பாடம் பண்ணீங்களோ, அதை விட இதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை ரொம்ப முக்கியமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். இப்போது இந்த கிதாபு நீங்கள் அஜினாஸில் நிறைய படிச்சிங்களா? அஜினாஸில் சர்ஃபுகள் படிச்சிங்க இல்லையா? ஃபஅல யஃப்இலு பாபு, ஃபஅல யஃப்உலு பாபு, ஃபஅல யஃப்அலு பாபு, இப்படியெல்லாம் பாபு படிச்சிங்க இல்லையா? ஏன் இந்த பாபுகள் ஏன் இந்த ஹரக்கத்து வரணும்? ஃபஅலன் வந்தால் எஃப் அலுனே வர வேண்டியதானே, ஏன் எஃப் இலூன் ஏன் வந்துச்சு, எஃப் உலூன் ஏன் வந்துச்சு, எஃப் அலூன் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற அந்த விளக்கங்களை நீங்கள் அஜினாஸில் படித்த பாடத்துக்கான எல்லா விளக்கமும் எல்லா தெளிவும் ஜஞ்சானியில் இருக்குது. அப்போது அஜினாஸில் நீங்கள் படித்தது ஞாபகத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஜஞ்சானி நல்லா புரியும். புரியுதுங்களா? அஜினாஸில் நீங்கள் படித்த சர்ஃபுகள், நீங்கள் படித்த வசன்கள், நீங்கள் படித்த முத்தாத்தியான பாபு, ஷாதான பாபு, அதே மாதிரி என்னது முல்ஹக்காத்து, அதே மாதிரி மர்ஃபூஆத்து, இப்படி நீங்கள் நிறைய படிச்சிங்க இல்லையா அஜினாஸில்? இந்த எல்லாமே ஞாபகத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது என்ன செய்யும், நல்ல முறையில் விளங்கும். இதில் படித்ததை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜஞ்சானி புத்தகம் உங்களுக்கு விளங்காமல் போவதற்கு
புரியாமல் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே கொஞ்சம் அஜினாஸை நினைவுபடுத்தி பார்ப்போம். கொஞ்சம் அஜினாஸ் என்ன செய்வோம், நினைவுபடுத்தி பார்ப்போம். அப்படியே நேராக அஜினாஸ் கிதாப் பெறட்டுங்க. அஜினாஸ் கிதாப் பெறட்டுங்க. யார் கிதாப்மா இது? கிதாபில் அரபியே காணோம். பூரா எல்லாம் வச்சு எழுதி தீட்டிருக்கீல. சரி, இப்போ அஜினாஸ் புத்தகத்தில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால், அஜினாஸ் அப்படின்னு சொன்னால் வகைகள் அப்படின்னு அர்த்தம். எதனுடைய வகைகள்? அரபு வினை சொற்களுடைய வகைகள். அதுதான் இந்த அஜினாஸ் புத்தகத்தில் முழுமையாக சொல்வாங்க. இந்த அஜினாஸ் புத்தகம் எப்படி அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு முன்னுரையை கொண்டும் 3 பிரிவுகளை கொண்டும் ஒரு முடிவுரையை கொண்டும் அஜினாஸ் புத்தகம் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி தானே? அஜினாஸ் புத்தகத்தில் எந்தெல்லாம் இருக்கும்? ஒரு முன்னுரை இருக்கும், 3 பிரிவுகள் இருக்கும், ஒரு முடிவுரை இருக்கும். நான் தமிழில் சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே அரபு கித்தாபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? அப்போது முன்னுரையில் எதை பற்றி இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், வினை சொற்களுடைய வகைகள் அர்த்தத்தை கவனிப்பதை கொண்டு எத்தனை வகையாக பிரிகிறது, எழுத்துக்களை கவனிப்பதை கொண்டு எத்தனை வகையாக பிரிகிறது அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, முன்னுரையில் சொல்லுவாங்க. கிதாபை பார்க்குறீங்களா? கிதாப் பார்க்குறீங்களா? நான் சொல்கிற விஷயங்கள் அங்கே அரபியில் இருக்கா? நான் தமிழை மட்டும் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். புரியுதுங்களா? அப்போ அந்த முகத்திமால இந்த 2 விஷயத்தையும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு வினை சொற்கள் அர்த்தத்தை கவனிக்கிறத கொண்டு 2 வகையாக பிரியுது அப்படின்பாங்க. ஒன்று லாசிமு, இன்னொன்று முத்தாத்தி. லாசிமான ஃபியால்னா என்னங்க அப்படின்னா, செய்யக்கூடிய ஒரு ஃபாயில்கிட்ட இருந்து மஃபூலின் பக்கம் கடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு செயல் தான் லாசிமான செயல். உதாரணத்திற்கு சிரித்தேன். இப்போ சிரித்தேன் என்று சொல்வது ஒரு வினை சொல் தான். ஆனால் எப்படிப்பட்ட வினை சொல் அப்படின்னு சொன்னால், அது லாசிமான வினை சொல். செய்யக்கூடிய ஃபாயில்கிட்ட இருந்து மஃபூலின் பக்கம் கடக்காமல் இருக்கக்கூடிய வினை சொல்லுங்க. அது மாதிரி தூங்கினேன், அழுதேன், சந்தோஷப்பட்டேன், துக்கப்பட்டேன், கோபப்பட்டேன், வருத்தப்பட்டேன், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோமே, இதெல்லாம் என்ன ஃபியாலு? என்ன ஃபியாலு? லாசிமான ஃபியாலு. லாசிமான ஃபியால்னா என்ன? செய்யக்கூடிய ஒருவனிடம் இருந்து செயலை பெறக்கூடிய இன்னொருவனின் மீது கடக்காமல் இருக்கக்கூடிய வினைச்சொல் தான் என்ன சொல்மா? லாசிமான வினைச்சொல். புரியுதுங்களா? அப்போ இப்போ தூங்கணும்னு சொன்னால் அது வேற ஆள்கிட்ட கடக்குதா? கடக்குதா? இல்லை. யார்கிட்டயே இருக்குது? செய்யக்கூடியவன்ட்டே தான் என்ன செய்யுது இருக்கே தவிர இன்னொரு என்ன செய்யல, கடந்து போல. வருத்தப்பட்டேன், மனசுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம்? வருத்தப்படுறோம். இப்போ வருத்தப்படுறோங்கிற செயல் நம்மள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட கடந்து போகுதா? இல்லை. அப்போது செய்யக்கூடியவனிடம் இருந்து இன்னொருவன் மீது கடக்காமல் இருந்தால் அது என்ன ஃபியாலு? லாசிமான ஃபியாலு. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக முன்னாடி என்ன செஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விளக்கத்துக்காக வேண்டி அப்படி கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்லிக்கிட்டு போகிறேன். புரியுதுங்களா? அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2வது அர்த்தத்தை கவனிக்கிறது கொண்டு 2வது வகை முத்தாத்திங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஜஞ்சானி உங்களுக்கு புரியணும்னா இதெல்லாம் நீங்கள் விளங்கியிருந்தால் தான் புரியும். புரியுதா? இப்போ நீங்கள் மறந்துருக்கலாம், ஞாபகத்தில் இல்லாமல் இருக்கலாம், அதை கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கலாம். அது முழுமையாக உங்களுக்கு ஞாபகம் வரணும், முழுமையாக மனப்பாடம் பண்ண எல்லாமே சிந்தனைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் என்ன சொல்கிறேன், இதை திரும்பவும் நான் உங்களுக்கு ரிவைண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் கவனமாக பார்க்கணும். எல்லாம் வந்துட்டீங்களா? யார் ஒரு ஆள் யார் வரல? ஆயிஷா. சரி, கவனமாக பாருங்கள். எல்லாருமே பாடத்தில் தான் சிந்தனையை வைக்கணும், வெளியே சிந்தனையை வைக்காதீங்க. கவனமாக பாடத்தை கவனிச்சுக்கணும். 2வது முத்தாத்தி. முத்தாத்தின்னு சொன்னால் என்னங்க? ஒரு செயல் செய்யக்கூடியவனிடம் இருந்து செயலை பெறக்கூடியவனின் பக்கம் கடந்து செல்லும். உதாரணத்திற்கு, நான் அப்துல்லாவிற்கு உதவி செய்தேன். இப்போ உதவி செய்தல் என்பது ஒரு செயல் தான். ஆனால் அந்த செயல் யாரின் பக்கம் கடந்து போகுது? அப்துல்லாவின் பக்கம் என்ன செய்யுது? கடந்து போகுது. அல்லது நான் அம்ரை அடித்தேன். இப்போ அடித்தல் என்பது என்னதான்? ஒரு செயல் தான். அந்த செயல் யாரின் பக்கம் கடந்து போகுது?
அம்ரின் பக்கம் என்ன செய்யுது, கடந்து போகுது இல்லையா? அது மாதிரி என்ன செஞ்சேன், பள்ளிவாசலை கூட்டினேன். கூட்டுவது என்பது ஒரு செயல்தான். இப்போ அந்த செயல் எதன் மீது கடந்து போகுது, பள்ளிவாசல் மீது என்ன செய்யுது, கடக்குது. அப்போ செய்யக்கூடிய ஒரு செயல் செய்பவனிடமிருந்து ஒரு பொருளின் மீதோ ஒரு நபரின் மீதோ கடந்து சென்றால் அது முத்தாத்தி. அப்போ லாசிம் முத்தாத்தியை சுருக்கமாக விளங்கிக்க. லாசிம்னு சொன்னால் செய்யக்கூடியவனிடமிருந்து செயல் இன்னொரு மீது கடந்து செல்லாது. அப்படி செல்லாமல் இருந்தால் அது லாசிமான பெயல்னு அர்த்தம். அது என்ன பெயல்னு அர்த்தம்? எல்லாரும் ஒழுங்கா எல்லாருமே பதில் சொல்லணும், புரியுதுங்களா? முத்தாத்தின்கிற சுருக்கமாக வழங்கிக்கங்க. முத்தாத்தின்னு சொன்னால் என்ன, செய்யக்கூடியவனிடமிருந்து செயலை பெறக்கூடியவனின் பக்கம் ஒரு செயல் கடந்து சென்றால் அது என்ன ஃபியலு, முத்தாத்தியான ஃபியலு என்று என்ன செய்வாங்க, அர்த்தத்தை கவனித்து 2 வகையாக இதை என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க. அடுத்து எழுத்துக்களுடைய எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு, அசலான எழுத்துக்களின் எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு ஃபியலு 2 வகைன்னு பிரிப்பாங்க. ஒன்று சுலாசி, இன்னொன்று ருபாயி. சுலாசின்னு சொன்னால் என்னங்க, அசல்லையே ஒரிஜினலாகவே அடிப்படையிலேயே எந்த ஃபியலுக்கு மாலியில் 3 எழுத்து இருக்கோ, எதில் இருக்கணும், 3 எழுத்து எதில் இருக்கணும், முஸ்தக்பில்லையா, அம்ரிலையா, நஹீலையா, எதில் இருக்கணும், மாலியில் இருக்கணும். புரியுதுங்களா? எந்த ஃபியலுக்கு அடிப்படையிலேயே மாலியில் 3 எழுத்து இருக்குதோ அந்த 3 எழுத்து இருக்கக்கூடிய ஃபியலுக்கு எழுத்தின் எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு சுலாசி என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அதே மாதிரி அடுத்த பக்கம் திருப்பிடணும். அதே மாதிரி எந்த ஃபியலுக்கு அதனுடைய மாலியில் அசல்ல 4 எழுத்து இருக்குதோ அதற்கு ருபாயி என்று சொல்லப்படும். சுலாசின்னு சொன்னால் 3 எழுத்துக்கள் கொண்ட ஃபியல்கள், ருபாயின்னு சொன்னால் 4 எழுத்துக்கள் கொண்ட ஃபியல்கள். ஃபியல்கள் என்ன தமிழில் என்ன அர்த்தம், வினை சொற்கள் அர்த்தம். ஃபியல்கள்னு சொன்னால் தமிழில் என்ன அர்த்தம், வினை சொற்கள். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சுலாசியும் ருபாயியும் 2 வகையாக பிரிஞ்சிரும். எப்படி பிரியும், ஒன்று சுலாசி முஜர்ரத் அப்படின்னும், இன்னொன்று சுலாசி மசீது ஃபீஹி அப்படின்னும், ஒன்று ருபாயி முஜர்ரத் அப்படின்னும், இன்னொன்று ருபாயி மசீது ஃபீஹி அப்படின்னு பிரியும். இதெல்லாம் படித்த மாதிரி ஞாபகம் இருக்கா? படிக்க படிக்க ஞாபகம் வருதா, இல்லை இதுவுமே ஞாபகம் வர மாட்டுக்கா? ஞாபகம் வருது, அப்போ மறந்துட்டீங்க அப்படி தானே? சரி, கவனித்து பார்க்கணும், புரியுதுங்களா? அப்போது சுலாசி முஜர்ரதுனா என்னங்க அப்படின்னா, சுலாசி முஜர்ரது அப்படின்னு சொன்னாலே அது 3 எழுத்து தாங்க இருக்கும். 3 எழுத்து மட்டும்தான் என்ன செய்யும், மாலியில் இருக்கும். சுலாசி மசீது ஃபீஹி சொன்னால் அசலில் 3 எழுத்து இருந்து அதிகப்படியான 1 2 3 எழுத்துக்கள் என்ன செய்யும், வரும். ருபாயி முஜர்ரதுன்னு சொன்னால் என்னங்க, அதனுடைய மாதியில் அசலில் 4 எழுத்து இருக்குங்க. ருபாய் மசீது ஃபீஹின்னு சொன்னால் அதனுடைய மாதியில் அசலில் 4 எழுத்து இருந்து அதிகப்படியான எழுத்துக்கள் என்ன செய்யலாம், 1 2ன்ட்டு வரலாம் என்று சுலாசியையும் ருபாயையும் 2 வகையாக பிரித்து மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு வினை சொற்கள் 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, 4 வகையை கிதாபில் சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா? 1 கீழே பாருங்க இருக்கா, 1 சுலாசி முஜர்ரது, 2 சுலாசி மசீது ஃபீஹி, 3 ருபாயி முஜர்ரது, 4 ருபாயி மசீது ஃபீஹி. 4 என்னது, ருபாயி மசீது ஃபீஹி. சரி, அப்போ கவனிச்சிங்க. அர்த்தத்தை கவனிப்பதை கொண்டு சஞ்சானியில் சொல்லிட்டாங்க. அர்த்தத்தை கவனிப்பதை கொண்டு அஜினாஸில் சொல்கிறாங்க. அர்த்தத்தை கவனிப்பதை கொண்டு ஃபியல்கள் எத்தனை வகை, எத்தனை வகை சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். ஒரு ஆள் மட்டும் தான் சொல்கிற மாதிரி இருக்குது, மற்றவங்க தூக்கத்தில் இருக்கீங்களா? 2 என்னதெல்லாம், லாசிம்னா என்ன, வினைச்சொல் கடக்காது. சரி, முத்தாத்தினா என்ன, வினைச்சொல் கடக்கும். சரிங்களா? இப்போ எழுத்துக்களுடைய எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு வினை சொற்கள் எத்தனை வகை, 4 வகை தான் சொல்லணும், புரியுதுங்களா? 4 வகை என்னதெல்லாம், தமிழில் சொல்லுங்க, சுலாசி முஜர்ரத் தமிழில் சொல்லுங்க.
மூன்று எழுத்துக்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய வினைச்சொற்கள். புரியுதுங்களா? அதே போன்று அசலில் மூன்று எழுத்துக்கள் இருந்து அதிகப்படியான எழுத்துக்கள் இருக்கக்கூடிய வினைச்சொற்கள், அசலில் 4 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய வினைச்சொற்கள், அசலில் 4 எழுத்துக்கள் இருந்து அதிகப்படியான எழுத்துக்கள் இருக்கக்கூடிய வினைச்சொற்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்லி முடித்தாங்க. முடிச்சுட்டு அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க, அடுத்த பக்கத்தை பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபேல்களுடைய எழுத்துக்களின் எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு அது எத்தனை வகை அப்படிங்கிறதையும், அர்த்தத்தை கவனிப்பதை கொண்டு எத்தனை வகை அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சுட்டு, இந்த எழுத்துக்கள் மாறுவதை கொண்டு இது எத்தனை வகையாக பிரியுது. எழுத்துக்கள் என்ன செய்யுது, முன்னாடி ஒரு எழுத்து மாறுது, பின்னாடி ஒரு எழுத்து மாறுது, நடுவில் ஒரு எழுத்து மாறுதா இல்லையா? இப்படி எழுத்துக்கள் மாறி மாறி வர்றதை கொண்டு இது எத்தனை வகையாக பிரியுது அப்படின்னு கேட்டால், இது 3 வகையாக என்ன செய்யுது, பிரியுது. இது எத்தனை வகையாக பிரியுது, 3 வகையாக பிரியுது. 1 உசூல் அப்படின்னும், 2 ஃபுரூ அப்படின்னும், 3 முல்ஹகாத் அப்படின்னும் என்ன செய்யுது, 3 வகையாக பிரிகிறது என்று சொல்கின்றார்கள். உசூலுன்னு சொன்னால் அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய வினைச்சொற்கள், ஃபுரூ அப்படின்னு சொன்னால் அடிப்படையிலிருந்து பிரிந்து சென்ற வினைச்சொற்கள், முல்ஹகாத் என்று சொன்னால் அடிப்படையோடோ அல்லது பிரிந்து சென்றதோடோ இணைக்கப்படக்கூடிய வினைச்சொற்கள். ஃபுரூன்னு சொன்னால் என்னது, உசூலுன்னு சொன்னால் என்னது, அடிப்படையான வினைச்சொற்கள், அதாவது ஒரிஜினல் அசல்லையே அதுதான் என்ன செய்யும், இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து ஃபுரூன்னு சொன்னால் என்னது சொல்லுங்க, அடிப்படையிலிருந்து பிரிந்து வந்த வினைச்சொற்கள். முல்ஹகாத்னா என்னது, அடிப்படையோட அல்லது பிரிந்து வந்ததோட என்ன செய்யப்பட்டிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் சத்தம் போட்டு சொல்லணும். புரியுதுங்களா? சொல்லி சொல்லி பழக பழக தான் உங்களுக்கு பிறரால் விளக்கி சொல்ல கொடுக்க முடியும். தமிழ் வார்த்தைகள் வாயில் நல்லா உட்காரும். வாய் மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதே மாதிரி சத்தம் இல்லாமலும் சொல்லக்கூடாது. ஆரம்பத்தில் அப்படியே சொல்லிட்டு முடிக்கும் போது அப்படியே ஒரு 2-3 எழுத்தை மென்று முழுங்கி முடிச்சிடக்கூடாது. சொல்கிற விஷயத்தை என்ன செய்யணும், நல்லா தெளிவாக சத்தம் போட்டு சொல்லணும். புரியுதுங்களா? அப்போது உசூல் அப்படிங்கிறத முதல் பங்கிலையும், ஃபுரூ அப்படிங்கிறத 2வது பங்குலையும், முல்ஹகாத் அப்படிங்கிறத 3வது பங்குலையும் இந்த புத்தகத்தில் சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முதல் பங்கில் உசூலை பற்றி என்ன செய்வாங்க, சொல்கிறாங்க. உசூலை பற்றி சொல்லும்போது உசூலுக்கு மொத்தம் 24 எத்தனை இருக்குது, 24 வகையான ஃபயல்கள், 24 வகையான பாபுகள் இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. எத்தனை வகையான பாபு இருக்குது கிஸ்முல் அவ்வல்ல உசூலுக்கு, 24 வகையான பாபுகள் இருக்குது. அதில் சுலாசி முஜர்ரதுக்கு 8 பாபு, சுலாசி மசீத் ஃபீஹிக்கு 12 பாபு, ருபாய் முஜர்ரதுக்கு 1 பாபு, ருபாய் மசீத் ஃபீஹிக்கு 3 பாபு. ஆக மொத்தம் 8ம் 12ம் 20, 21, 21, 21, 3, 24 பாபுகள் என்ன செய்து இருக்குன்னு சொன்னாங்க. அதில் முதல் வகை, அடுத்த பக்கத்தில் இருப்புங்க, அதில் முதல் வகை சுலாசி முஜர்ரது. அப்போ சுலாசி முஜர்ரது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த 8 பாபை 2 வகையாக என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. முதல் வகை என்ன அப்படின்னு சொன்னால் முத்தரிது அப்படின்ட்டும், 2வது வகை என்னன்னு சொன்னால் ஷாத் அப்படின்ட்டும் பிரிக்கிறாங்க. முத்தரிதுனா என்னங்க, முத்தரிதுன்னு சொன்னால் புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஷாது அப்படின்னு சொன்னால் புழக்கத்தில் ரொம்ப கம்மியாக குறைவாக இருக்கக்கூடிய வார்த்தைகள். இப்போ தமிழில் புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், குறைவாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குது தெரியுமா? எப்படி நம்ம புழக்கத்தில் இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய வார்த்தை என்னது, ரத்தம். மனசு உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துக்கு என்னன்னு சொல்கிறோம், நம்ம ரத்தம் தான் சொல்கிறோம். இது புழக்கத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் புழக்கத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்னது, ரத்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது சொல்லுங்கள், என்னது, குருதி. ரத்தத்துக்கு என்ன பேர் இருக்குது, குருதி அப்படின்னு என்ன செய்து இருக்குது. அது மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணிக்கு என்ன சொல்கிறோம், தண்ணி அப்படிங்கிறோம். தண்ணிங்கிறது என்ன செய்யுது, புழக்கத்தில் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறைவாக இருக்கிறது என்னது, தண்ணீர் அப்படிங்கிறது தான் என்னது, புழக்கத்தில் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்படி நிறைய வார்த்தைகள் என்ன செய்யுது இருக்குது. அது மாதிரி சோறு அப்படிங்கிறோம், அது மாதிரி என்ன சொல்கிறோம், ரொட்டி அப்படிங்கிறோம். இப்படி நிறைய இருக்கா இல்லையா? இப்படி புழக்கத்தில் தமிழில் மட்டும் இல்லாமல், அரபுல மட்டும் இல்லாமல், எல்லா மொழிகளிலும்
புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள்ன்ட்டு இருக்கும், புழக்கத்தில் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்லி என்ன செய்யும் இருக்கும். அப்போ ரெண்டு வகை என்ன செஞ்சுட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. முத்தரீதுன்னு பிரிச்சுட்டாங்க, ஷாதுன்னு பிரிச்சுட்டாங்க. நம்ம முத்தரீது எத்தனைங்க, முத்தரீது மொத்தம் 5 வகையாக என்ன செய்து இருக்குது. இப்போ தான் ரொம்ப நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கணும். முத்தரீது எத்தனை வகையாக இருக்குது, 5 வகையாக இருக்குங்க. அதில் முதல் வகை என்னங்க, ஃபஅல யஃப்உலு. ரெண்டாவது வகை என்னங்க, ஃபஅல யஃப்இலு. மூணாவது வகை என்னங்க, ஃபஅல யஃப்அலு. நான்காவது வகை என்னங்க, ஃபஇல யஃப்அலு. அஞ்சாவது வகை என்னங்க, ஃபஉல யஃப்உலு. அப்போ நீங்கள் கவனிச்சிங்க, இந்த 5 பாபுகளும் அரபு புழக்கத்தில் என்ன செய்யும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஃபஅலன்னு சொல்கிறதுனால இந்த ஃபஅலையே தான் நமக்கு புழக்கத்தில் வருமானு கேட்டால் இல்லை. இந்த ஃபஅலங்கிற அமைப்பில் வேறு சில வார்த்தைகள் என்ன செய்யும், புழக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு முதல் பாபு நம்ம படிக்கும்போது என்ன படிக்கிறோம், ஃபஅலன்னு படிக்கிறோம். ஃபஅலுக்கு நேர் உதாரணமாக என்ன கொடுக்குறாங்க, நஸரன்னு கொடுக்குறாங்க, அப்படி தானே. அப்போ என்னன்னு சொன்னால் ஃபஅலனா ஃபஅலவே எல்லா இடத்துலையும் வரும்னு இல்லை. அந்த ஃபஅலங்கிற அமைப்பில் 3 எழுத்துக்கள் வந்து 3 எழுத்துக்களுக்கும் ஃபதஹ் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய வார்த்தைகள் அரபு புழக்கத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா, புரியுதா? அடுத்து ரெண்டாவது வகை என்ன சொன்னாங்க, ஃபஅல யஃப்இலு. அடுத்து மூணாவது வகை என்ன சொன்னாங்க, ஃபஅல யஃப்அலு. நான்காவது வகை ஃபஇல யஃப்அலு. அஞ்சாவது வகை ஃபஉல யஃப்உலு. இந்த 5 வகையும் சுலாசி முஜர்ரதுல புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வார்த்தை. இது எதில் உள்ளது, ருபாய் மசீது ஃபீஹிலியோ அல்லது ருபாய் சுலாசி மசீது ஃபீஹிலியோ ருபாய் மசீது ஃபீஹிலியோ ருபாய் முஜர்ரதுலையோ உள்ள வார்த்தைகள் இல்லை. எதில் உள்ள வார்த்தைகள் இதெல்லாம், சுலாசி முஜர்ரத். அப்போ நீங்கள் 3 எழுத்துக்கள் கொண்ட நசரை பார்க்குறீங்க, கருமை பார்க்குறீங்க, லரபை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அது என்ன வார்த்தைங்கிறத விளங்கணும். என்ன வார்த்தைங்கிறத விளங்கணும். எழுத்துக்களுடைய எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு என்ன வார்த்தைங்கிறத விளங்கணுமா. இப்போ தானே படித்தோத சுலாசி முஜர்ரதுங்கிறது என்ன செய்யணும், விளங்கணும். புரியுதுங்களா? சரி. அடுத்து ரெண்டாவது வகையாக பிரித்தது என்னங்க, ஷாதுன்னு பிரித்தாங்க. ஷாதுன்னு சொன்னால் என்ன, புழக்கத்தில் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது. குறைவாக இருக்கக்கூடியது எப்படிங்க வருது, ஃபஇல யஃப்இலு புழக்கத்தில் ரொம்ப குறைவாக உள்ளது 1. ரெண்டாவது ஃபஇல யஃப்உலு. மூணாவது ஃபஉல யஃப்அலு. இந்த 3 பாபுமே சுலாசி முஜர்ரதுல புழக்கத்தில் ரொம்ப குறைவாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்று என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வைக்கணும். சுலாசி முஜர்ரதுக்கு எத்தனை பாபு இருந்துச்சு நான் பாடம் நடத்தும் போது கேட்டோம்னா நீங்கள் டக்குன்னு சொல்லணும். 8 பாபு இருந்துச்சு, 8 பாபு 5 பாபு முத்தரிது, 3 பாபு ஷாது. அந்த 5 பாபை சொல்லுங்க அப்படின்னா 5 பாபையும் டக்குன்னு என்ன செய்யணும், சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ அதை உட்காந்து நல்லா மனப்பாடம் பண்ணணும். உதாரணங்கள்லாம் தேவை. 5 பாபு, அந்த 5 பாபு சொல்லுங்க அப்படின்னா டக்குன்னு 5 பாபு என்ன செய்யணும், சொல்லி முடிக்கணும். அப்போ இந்த பாபுகளை மட்டும் வசன்களை மட்டும் நல்லா என்ன செஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். சரி, இப்போ அடுத்து பாருங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்து சுலாசி மசீது ஃபீஹி. சுலாசி மசீது ஃபீஹி அப்படிங்கிறது வந்து எழுத்துக்கள் வந்து அசலில் 3 எழுத்து இருந்து அதிகப்படியான எழுத்துக்கள் வரக்கூடியது. அப்போ இப்படி அதிகப்படியான எழுத்துக்கள் வரக்கூடியதை 3 வகையாக என்ன செஞ்சிடறாங்க, பிரிச்சிடுறாங்க. எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, 3 வகையாக என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. 1 ஒரு எழுத்துக்கள் அதிகமாக வர்றது, அசல்ல 3 எழுத்து வந்து அதிகப்படியாக 1 எழுத்து வர்றது. 2 அசல்ல 3 எழுத்து வந்து அதிகப்படியாக 2 எழுத்து வர்றது. 3 அசல்ல 3 எழுத்து வந்து அதிகப்படியாக எத்தனை எழுத்து வரலாம், அதிகப்படியாக எத்தனை எழுத்து வரும், எத்தனை எழுத்து வரும், 3 எழுத்துக்கள் அதிகப்படியாக வருவது என்று என்ன செய்கிறாங்க, 3 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த 3 வகையில் முதல் வகை என்னதுங்க, முதல் வகை என்னது, அசலில் 3 எழுத்து வந்து அதிகப்படியாக 1 எழுத்து என்ன செய்கிறது, வர்றது. இப்படி வரக்கூடியதற்கு மொத்தம் எத்தனை பாபு இருக்குது, எத்தனை வசன்கள் இருக்குது, கிதாப் கொஞ்சமாவது பார்க்கணும். எத்தனை வசன்கள் இருக்கு, 3 வசன்கள் என்ன செய்யுது
இருக்குது. முதல் வசனுங்க அஃஅல வசனு. அஃஅல வசனு. அஃஅல வசனில் எது அதிகப்படியான எழுத்து சொல்லுங்க? ஆரம்பத்தில் உள்ள அலிஃபு. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய 3 எழுத்து என்னது? அசலான எழுத்து. பின்னாடி இருக்கக்கூடிய 3 எழுத்து என்ன எழுத்து? அசலான எழுத்து. அலிஃப் மட்டும் எழுதுங்க அதிகப்படியான எழுத்து. ரெண்டாவது வசனம் என்னங்க? ஃபஅல வசனு. ரெண்டாவது வசனம் என்ன வசனுங்க? ஃபஅல வசனு. ஃபஅல வசனில் எது அதிகப்படியான எழுத்து? ஐனில் இருக்கக்கூடிய அந்த ஐன் கலிமா தான் என்னது? அதிகப்படியான எழுத்து. அப்படிதானே? ஷத்தா வச்சிருக்கக்கூடிய ஐன் கலிமால 2 ஐன் என்ன செய்யுது? இருக்குது. அதில் ஒரு ஐன் என்ன செய்யுதுங்க? அதிகப்படியான எழுத்து. மூணாவது வசனு ஃபாஅல வசனு. ஃபாஅல வசனில் எது அதிகப்படியான எழுத்து? அலிஃபு என்ன செய்யுங்க? அதிகப்படியான எழுத்து. ஃபா கலிமாவுக்கு அடுத்துள்ள அலிஃபு அதிகப்படியான எழுத்து. அப்போ ரெண்டாவது வகை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அசலில் 3 எழுத்து இருந்து அதிகப்படியாக எத்தனை எழுத்து இருக்கும்? 2 எழுத்து என்ன செய்யும்? இருக்கும். இதுக்கும் எத்தனை வசனங்கள் இருக்கு? இதுக்கு எத்தனை வசனம் இருக்கு? 5 வசனங்கள் இருக்கிறது. அதில் முதல்ல 2 வசனங்கள்ல என்ன செய்யும்? ஆரம்பத்தில் தா அதிகமாக இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய 3 வசனங்களில் ஆரம்பத்தில் அலிஃப் அதிகப்படியான எழுத்தாக இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய எழுத்தை சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டாவது ஒரு எழுத்து அதிகப்படியாக இருக்குது. அது எந்த எழுத்துங்கிறது தெரியாது, அது எங்கே இருக்குங்கிறது தெரியாது. இப்போ புரியுதுங்களா? கிதாபில் படிக்கும்போது என்ன செய்யும்? அது தெரியும். முன்னாடி ஒரு சின்ன முன்னோட்டமாக என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. இப்போ இதனுடைய முதல் வசனம் எதுங்க? தஃஅல வசனு. தஃஅல வசனில் எதில் அதிகப்படியான எழுத்து? ஆரம்பத்தில் உள்ள தாவும் ஐன் கலிமால இருக்கக்கூடிய ஐனும் என்ன செய்யுது? அதிகப்படியான எழுத்தாக இருக்குது இல்லையா? ரெண்டாவது வசனம் எது? தஃஅல வசனு. தஃஅல வசனில் எதில் அதிகப்படியான எழுத்து? ஃபாவுக்கு அடுத்துள்ள அலிஃபு அதிகப்படியான எழுத்து. இஃப்தால எது அதிகப்படியான எழுத்து? ஃபாவுக்கு அப்புறம் உள்ள தா. தேன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்து இன்ஃபால எது அதிகப்படியான எழுத்து? நூனும் அதிகப்படியான எழுத்து. அப்போ அதுக்கடுத்து இஃப் அல்லல எது அதிகப்படியான எழுத்து? லாஸ்டாக இருக்கக்கூடிய லாமும் என்ன செய்யுது? அதிகப்படியான எழுத்து. அப்போ ரெண்டாவது வகை என்ன செஞ்சு முடிச்சு. அடுத்து மூணாவது வகை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அசலில் 3 எழுத்து இருந்து அதிகப்படியாக 3 எழுத்து என்ன செய்யலாம்? வரலாம். அப்படி வரக்கூடிய மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்குது? 4 வசனங்கள் என்ன செய்யுது? இருக்கிறது. அதில் முதல் வசனம் எதுங்க? இஸ்தஃஅல. இஸ்தஃஅல எதெல்லாம் அதிகப்படியான எழுத்து? தா. இந்த 3 எழுத்து என்னது? அதிகப்படியான எழுத்து இல்லையா? அடுத்து ரெண்டாவது வசனம் என்ன சொல்றாங்க? இஃப் அவ் அல வசனு. இஃப் அவ் அல வசனில் எதெல்லாம் அதிகப்படியான எழுத்து? ஐனு. இஃப் அவ் அல இல்லையா? ஐன் அதிகப்படியான எழுத்து. அடுத்து இஃப் ஆல்ல வசனு. கடைசிலாமு. அடுத்து இஃப் அவ் அல. இஃப் அவ்வல. 4வது பாபு இஃப் அவ்வல. 2 வாவு இல்லையா? இது அதிகப்படியான எழுத்து. ஒரே ஆள் தான் சொல்கிற மாதிரி இருக்குது. மற்ற ஆளுக்குலாம் என்னம்மா ஞாபகம் இல்லையா, தெரியலையா, இல்லை ஒரு ஆள் சொல்லட்டுன்னு விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்களா? யாருமா சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆள்? யாருமா அது? இப்போ அடுத்து அப்போ சுலாசி முஜர்ரதும் முடிஞ்சிருச்சு. சுலாசி மஸீத் பிஹி என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. சுலாசி முஜர்ரதுக்கு 8 பாபு சொன்னாங்க. அந்த 8 பாபு முடிஞ்சிருச்சு. சுலாசி மஸீத் பிஹிக்கு 12 பாபு சொன்னாங்க. அந்த 12 பாபு என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. அடுத்து ருபாய் முஜர்ரதுங்க. ருபாய் முஜர்ரதுக்கு ஒரே ஒரு பாபு தான். ருபாய் முஜர்ரதுன்னு சொன்னால் என்னங்க? அது அசல்லையே அடிப்படையிலேயே மாது எத்தனை எழுத்தாக இருக்கும்? 4 எழுத்தாக இருக்கும். அது என்ன ஃபஅலுங்க? அது என்ன வசனுங்க? ஃபஅல வசனுங்க. ஃபஅல வசனு. இதில் 4மே என்ன எழுத்து தான்? 4மே என்ன எழுத்து தான்? அசலான எழுத்து தான். இதில் அதிகப்படியான எழுத்து என்ன இல்லை?
இல்லை. உங்களுக்கு சுலாசி மசீது ஃபீஹில எது அதிகப்படியான எழுத்து எங்கே வருதுன்னு சொன்னாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் அதிகப்படியான எழுத்துல கணக்கு வைக்கணும். அது அல்லாது ருபாய் முஜர்ரதான வார்த்தைகள் வந்தால் அதில் அதிகப்படியான எழுத்து 4 எழுத்து இருக்குது. அப்போ அதிகப்படியான எழுத்து என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது, தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது. அப்போ இதில் நீங்கள் 4 எழுத்து அசலான எழுத்துங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஃபா கலிமாவிற்கு ஃபத்தஹ் செய்தும் லாம் கலிமாவிற்கு 2 லாமுக்கு ஃபத்தஹ் செய்தும் சுக்கூனுக்கு ஐனுக்கு சுக்கூன் செய்தும் வரக்கூடிய இந்த அமைப்பில் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே அசலான எழுத்தாக தான் இருக்கும். பாருங்கள் பாருங்கள், ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹு, அதே மாதிரி லாமைனி 2 லாமுக்கு ஃபத்தஹு, ஐன் கலிமாவுக்கு என்ன இருக்குது, சுக்குன் இருக்குது. இந்த அமைப்பில் வந்ததுன்னு சொன்னால் இது அதிகப்படியான எழுத்தாக இருக்குமோ, 4 எழுத்து இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. இப்போ புரியுதுங்களா? உங்களுக்கு சுலாசி மசீது ஃபீஹில எதெல்லாம் அதிகப்படியான எழுத்துன்னு சொன்னாங்களோ அது மட்டும்தான் என்னது அதிகப்படியான எழுத்து. அந்த அதிகப்படியான எழுத்து எங்கெல்லாம் வருதுங்கிறது என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. நம்ம புரியுதுங்களா? இது அல்லாது 4 எழுத்துக்கள் வந்து அதில் அதிகப்படியான எழுத்து இருக்குமோ அப்படின்னு போய் என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்து 4வது வகை ருபாய் மசீது ஃபீஹி. ருபாய் மசீது ஃபீஹி மொத்தம் 2 வகையாக என்ன செய்து பிரிக்கப்படுது. ஒன்று ஒரு எழுத்து அதிகமாக வர்றது, இன்னொன்று 2 எழுத்து என்ன செய்யுது அதிகமாக வர்றது அப்படின்னு சொல்லி 2 வகையாக என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. ஒரு எழுத்து அதிகமாக வர்றதுக்கு ஒரே ஒரு வசன் இருக்குது. 2 எழுத்து அதிகமாக வர்றதுக்கு 2 வசன்கள் இருக்குது. ஒரு எழுத்து அதிகமாக வரக்கூடிய வசன் என்னங்க, தஃபாஅல. ஒரு எழுத்து அதிகமாக வரக்கூடியதுக்கு என்ன இருக்குது, தஃபாஅல. தஃபாஅல எது அதிகப்படியான எழுத்து, வேறு யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். நஃபீஸா இருந்தால் நஃபீஸா சொல்லுங்கள். தஃபாஅல என்ன எழுத்து அதிகப்படியாக இருக்குது, ஆரம்பத்தில் உள்ள தா அதிகப்படியான எழுத்தாக இருக்குது. அடுத்து 2வது வகை என்னங்க, 2 எழுத்து அதிகமாக வர்றதுங்க. அதில் முதல் வசனம் என்ன, இஃப் அன்லல. வேற ஒரு ஆள் சொல்லுங்க, இஃப் அன்லல எதெல்லாம் அதிகப்படியான எழுத்தா இருக்கு, வேற யாருமா இருக்கா, மரியம் இல்லையா, யாரு, அலிஃபு நூன்னா எங்க இருக்கிற நூன்னு சொல்லணும். ஐனுக்கு அடுத்து உள்ள நூனு அதிகப்படியான எழுத்து நீங்கள் சொல்லும் போது எப்படி தான் சொல்லி பழகணும், ஆரம்பத்தில் உள்ள அலிஃபும் ஐனுக்கு அடுத்து உள்ள நூனும் அதிகப்படியான எழுத்து அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லி பழகணும். புரியுதுங்களா? இப்போ சொன்னது யாரு, தாஹிரா. சரி, இப்போ அடுத்து இஃப் அலல்ல. அடுத்து 2வது வசனம் என்ன, இஃப் அலல்ல. வேற ஒரு ஆள் சொல்லுங்க, இஃப் அலல்ல எதெல்லாம் அதிகப்படியான எழுத்து, அலிஃபு, ஆரம்பத்தில் உள்ள அலிஃபும் இறுதியில் உள்ள 2 லாம்களும் அதிகப்படியான எழுத்து. அப்படிதானே, ஒரு லாம இறுதியில் உள்ள ஒரு லாமம் என்ன செய்து அதிகப்படியான எழுத்து. இப்போ சொன்னது யாரு, தஸ்பீகா. சரி, அப்போ என்ன செஞ்சுட்டாங்க, உசூல் என்ன செஞ்சுட்டாங்க, முடிச்சுட்டாங்க. உசூல் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு இல்லையா. அடிப்படையான எல்லா வசனங்களையும் முடிச்சிட்டாங்க. ருபாய் முஜர்ரதில் உள்ள 8 முடிஞ்சிச்சு, ருபாய் மசீது ஃபீஹில் உள்ள 12 முடிஞ்சிச்சு. சாரி, சுலாசி முஜர்ரதில் உள்ள 8 முடிஞ்சு, சுலாசி மசீது ஃபீஹில் உள்ள 12 முடிஞ்சு, ருபாய் முஜர்ரதில் உள்ள 1 முடிஞ்சிருச்சு, ருபாய் மசீது ஃபீஹில் உள்ள 3 முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த பாபுகளை, இந்த வசன்களை இன்னைக்கு மகரீபில் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட சொல்லணும். வசன்களை மட்டும்தான், உதாரணங்கள் இல்லை. புரியுதுங்களா? வசன்கள் மட்டும்தான். என்னது, ருபாயி சுலாசி முஜர்ரதுக்கு 8 வசன்கள் இருக்கிறது, 8 பாபுகள் இருக்கிறது. முதல் பாபு ஃபஅல யஃப்உலு, 2வது பாபு ஃபஅல யஃப்இலு, 3வது பாபு ஃபஅல யஃப்அலு, 4வது பாபு ஃபஅல யஃப்அலு, 5வது பாபு ஃபஅல யஃப்உலு, 6வது பாபு ஃபஅல யஃப்இலு, 7வது பாபு ஃபஅல யஃப்உலு, 8வது பாபு ஃபஅல யஃப்அலு. அது மாதிரி இப்படி இந்த பாபுகளை மட்டும் சொன்னால் என்ன செஞ்ச போதுமானது. புரியுதுங்களா? கீழே இருக்கிற உதாரணங்களை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அது மாதிரி சுலாசி மசீது ஃபீஹி நீங்கள் சொல்லும் போது பாபுகளை சொல்லி அதில் அதிகப்படியான எழுத்து எது இருக்குது அப்படிங்கிறது என்ன செய்யணும், சொல்லணும். புரியுதுங்களா? சுலாசி மசீது ஃபீஹி சொல்கிறீங்கள,
சுலாசி மஸ்ஜித் ஃபீஹி அஃஅல, இது சுலாசி மஸ்ஜித் ஃபீஹில ஆரம்பத்தில் உள்ள அலிஃப் அதிகப்படியாக இருக்குது இப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அடுத்து ரெண்டாவது வகையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபுரூ அப்படிங்கிறாங்க. ஃபுரூ அப்படின்னு சொன்னால் இது கிஸ்மு சானி, ரெண்டாவது பிரிவு, ரெண்டாவது பங்கு. ரெண்டாவது பங்கில் ஃபுரூவை பற்றி பேசுவாங்க. ஃபுரூன்னு சொன்னால் என்னங்க, அசல் அடிப்படையிலிருந்து பிரிந்து வந்த பாபுகள்ங்க. எப்படி பிரிஞ்சு வந்துச்சு? இஃப் அல்ல, இஃப் அல, இஃப் அல தானே அது. ஃபுரூவுக்கு மொத்தம் எத்தனை வகை இருக்குது? ஃபுரூவுக்கு மொத்தம் 3 பாபு இருக்குங்க. அதில் முதல் பாபு எதுங்க? இஃப் அல. ரெண்டாவது பாபு இஃப் அல. ரெண்டாவது பாபு எது? இஃப் அல. மூணாவது பாபு ஃபஅல. மூணாவது பாபு என்னது? ஃபஅல. சரி, இப்போ இஃப்அல எதுல இருந்து பிரிஞ்சு வந்துச்சு? இஃப்அல எதுல இருந்து பிரிஞ்சு வந்துச்சு? ஃபஅலங்கிறது எப்படி பிரிஞ்சு வந்துச்சு? அது பிரிஞ்சு வர்றதுக்கான அடிப்படையான சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இஃப்அல அப்படிங்கிறது வந்து தஃஅல இருந்து பிரிஞ்சு வந்துச்சுங்க. இஃப்அலங்கிறது வந்து எதுலேருந்து பிரிஞ்சு வந்துச்சு? தஃஅல இருந்து பிரிஞ்சு வந்துச்சு. அது மாதிரி இஃப்அல அப்படிங்கிறது தஃஅல இருந்து பிரிஞ்சு வந்துச்சு. ஏங்க இது பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு 11 எழுத்துக்கள் என்ன செய்யுது இருக்குது. அந்த 11 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து ஃபாக்களிமாவாக ஆகியிருந்தால் அந்த 11 எழுத்துக்களில் உள்ள ஹரக்கத்தை நீக்கி அந்த எழுத்தை மாற்றி அதுக்கப்புறம் ஃபாக்களிமா போல மாற்றி அதுக்கப்புறம் இதுகாம் செஞ்சு அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வழிமுறை சொல்கிறாங்களா இல்லையா? இந்த வழிமுறையை மகரிபில் நீங்கள் தமிழில் சொன்னால் போதும். இதை நீங்கள் தான் என்ன செய்யணும்? பார்த்துட்டு வந்து சொல்லணும். புரியுதுங்களா? 2 வசனுக்கு ஒரே மாதிரி வரும், ஆனால் 3ஆவது வசனில் மாறிடும். இப்போ புரியுதுங்களா? முதல் 2 வசனில் எதை பார்ப்பீங்க? முதல் 2 வசனில் எதை பார்க்கணும்? ஃபாக்களிமா. இதா கான ஃபாஉஹு, அதனுடைய ஃபாக்களிமா ஆகியிருந்தா தஃஅல வ தஃஅல, தஃஅல தஃஅல வ ஃபாக்களிமா ஆகியிருந்தா எதுவா ஆகியிருந்தா தாஅன் சாஅன் தாலன் ஜாலன் ஜாஅன் சீனன் ஷீனன் ஸாதன் லாதன் தாஅன் லாஅன். இந்த 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்து ஆகியிருந்தா ஜாஸ ஃபீஹிமா, அந்த ரெண்டிலும் கூடும். எது கூடும்? ஹதுஃபு ஹரக்கத்து தாயி, தாவினுடைய ஹரக்கத்தை நீக்குவது கூடும். சும்ம கல்புஹா மிஸ்லல் பாயி, பிறகு ஃபாவ மாதிரியே தாவை என்ன செய்யணும்? மாற்றணும். சும்ம இதுகாமுஹா ஃபில் ஃபாயி, பிறகு அந்த இரண்டையும் ஃபாவோடு இணைக்க வேண்டும். சும்ம இஜ்திலாபு ஹம்சத்தல் வஸ்லில் மக்சூரத்தி ஃபில் அவ்வலி, அதற்கு பிறகு ஆரம்பத்தில் கஸ்ர் செய்யப்பட்ட வஸ்லுடைய ஒரு அலிஃபை கொண்டு வரணும். அப்போது முதல் 2 வகையில் எதை பார்ப்பீங்க? ஃபாக்களிமாவை பார்ப்பீங்க. ஃபாக்களிமாவை பார்த்து ஹரக்கத்தை நீக்கி அந்த தாவை ஃபாவ மாதிரியை மாற்றி அப்புறம் இதுகாம் செஞ்சு அப்புறம் வசூலுடைய அழைப்பை கொண்டு வருவீங்க. ஆனால் 3ஆவது வகையில் எதை பார்க்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு? 3ஆவது வகையில் எதை பார்க்கணும்? இஃப்தால. இஃப்தாலுங்கும் போது எதை பார்க்கணும்னு சொல்லிடுவாங்க? ஐன் கலிமாவை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்படி தானே? அடுத்த பக்கம் திருப்புங்க, 89 திருப்புங்க. வஸனு ஃபஅல வ ஹுவ தஃபர்ரஅ மின் வஸனி இஃப்தஅல, அப்படிதானே? யுகாலு லஹு பாபு ஃபிஆலி நஹு ஹிஸ்ஸாமி வ பயானு ذلك அன்னஹு இதா கான ஐனு இஃப்தஅல, இஃப்தஅலனுடைய ஐன் கலிமா ஆகியிருந்தா, ஐன் கலிமா ஐன் ஆகியிருந்தா எதுவாக? ஹர்ஃபம் மின் ஹுரூஃபி 11 மதுக்கூரத்தி, மேற்கூறப்பட்ட 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக ஐன் ஆகியிருந்தா ஜாஸ ஃபீஹிமா நக்கல ஹரக்கத்தி தாயி, அதில் தாவினுடைய ஹரக்கத்தை மாற்றுவது புரட்டுவது ஆகுமாக்கப்படும். புரியுதுங்களா? ஹரக்கத்து தாயி இஃப்தால இலல் ஃபாயி, எதின் பக்கம்? ஃபாக்களிமாவின் பக்கம் மாற்றுவது ஆகுமாக்கப்படும். சும்ம கல் பாடமே நடத்தலையா? சரி, ஏன் வேற எதுலாம் நடத்தாமல் இருக்கு? இந்த ஒன்று மட்டும்தானா? சரி, இப்போ பாருங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபுரூஆன பாபு வந்து மொத்தம் 3 இருக்குது. அதில் முதல்ல 2 பாபு என்ன செஞ்சிட்டாங்க எப்படிங்கிறது உங்களுக்கு அது 2 பாபு ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியுதா இல்லையா? அதிலிருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான்.
முதல் 2 பாபில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா ஃபாக்களிமாவாக அந்த 11 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து இருக்கான்னு பார்ப்பீங்க. சரியா? புரியுதா? பார்த்துட்டு அது இருந்தால் என்ன செய்வோம், உடனே அந்த தாவினுடைய ஹரக்கத்தை நீக்கிடுவோம். தாவினுடைய ஹரக்கத்தை என்ன செய்வோம், நீக்கிடுவோம். நீக்கிட்டு தாவை ஃபாவ மாதிரியே என்ன செஞ்சுருவோம், ஃபாக்களிமா மாதிரியே மாற்றுவோம். எது மாதிரியே மாற்றுவோம், ஃபாக்களிமா மாதிரியே மாற்றுவோம். மாற்றிட்டோம்னு சொன்னால் 2 எழுத்துக்கள் ஒரே மாதிரி என்ன செஞ்சிடும், ஆயிருச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், 2 எழுத்தையும் ஒன்றாக இதுகாம் செய்வோம், இணைப்போம். அப்படி தானே? இணைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், கசரு செய்யப்பட்ட வசூலுடைய ஒரு அலிஃப் என்ன செஞ்சுருவோம், கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம். இதுதான் அங்கே படித்த மெத்தடு. அப்படி தானே படிச்சிங்க? 3வது வகையில் கொஞ்சம் மாற்றமாக நீங்கள் படிப்பீங்க. 3வது வகை ஏன் அப்படின்னா இஃப்தால பாருங்கள். வஸ்ஸாலிசு 3வது வகை வஸனு ஃபஅல, ஃபஅல என்கின்ற வசனாகும். வ இன்னும் ஹுவ அந்த ஃபஅல வசன் என்பது தஃபர்ரஅ பிரிந்து வந்தது, மின் வசனி இஃப்தால இஃப்தால வசனில் இருந்து பிரிந்து வந்ததாகும். எதிலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கு ஃபஅலங்கிறது? எதிலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கு? எதிலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கு? இஃப்தால வசனில் இருந்து என்ன செஞ்சிருக்கு, பிரிஞ்சு வந்திருக்கு. யுகாலு லஹு அந்த வசனுக்கு பாபு சொல்லப்படும், பாபல் ஃபிஆலி என்று சொல்லப்படும். நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபஅல வசனு ஃபிஆலி பாபு, எல்லா இடத்துலையும் வசனையும் சொல்லி பாபையும் சொல்லணும். நஹு ஹிஸ்ஸாமி, ஹிஸ்ஸாம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஹஸ்ஸம அப்படின்னு சொன்னால் தர்க்கம் செய்தான்னு அர்த்தம் இல்லையா? நஹு ஹிஸ்ஸாமி தர்க்கம் செய்யுதல். சரிங்களா? அப்போ பயானுதாலிக்க வ இன்னும் பயானுதாலிக்க அதனுடைய விளக்கமாகிறது. எதனுடைய விளக்கம்? மேலே பிரிஞ்சு வந்துச்சா இல்லையா? அந்த பிரிஞ்சு வந்ததனுடைய விளக்கம் என்னங்க? அன்னஹு நிச்சயமாக அது. எது? அந்த இஃப்தால. அன்னஹுங்கிறத எதை பார்த்து நீங்கள் மீட்டணும்? இஃப்தாலவை பார்த்து மீட்டணும். புரியுதுங்களா? அன்னஹு நிச்சயமாக அந்த இஃப்தால இதா கான ஐனு இஃப்தால இஃப்தாலவினுடைய ஐன் களிமா ஆகியிருந்தால். எதனுடைய ஐன் களிமா ஆகியிருந்தா? இஃப்தாலுடைய ஐன் களிமா ஆகியிருந்தா. இஃப்தால ஃபாக்களிமா ஐன் களிமா லாம் களிமா சொல்லுங்க பார்ப்போம். இஃப்தால இருக்கா இல்லையாம்மா? இஃப்தாலில் ஃபாக்களிமா ஐன் களிமா லாம் களிமா சொல்லுங்க. தெரியலையா? தே ஃபாக்களிமாவா? புரியல. தே ஃபாக்களிமாவா? அலிஃப் முதல்ல இருக்கிற அலிஃப் என்னது? அது வஸ்லுடைய அலிஃபு. ஃபா ஃபாக்களிமா, தா வந்து ஜாயித் அதிகப்படியான எழுத்து, ஐன் ஐன் களிமா, லாம் என்னது? லாம் களிமா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதா கான ஐனு இஃப்தால இஃப்தாலுடைய ஐன் களிமா ஆகியிருந்தா ஹர்ஃபம் மின் ஹுரூஃபி 11 மதுக்கூரத்தி மேற்கூறப்பட்ட 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக ஐன்களிமா ஆகியிருந்தா. இப்போ ஃபாவுக்கு அடுத்து உள்ளதை ஐன்களிமாவாக என்ன செஞ்சுக்கங்க, கணக்கில் வைத்து கொள்ளுங்க. புரியுதா? ஃபா ஃபாக்களிமா, தா ஐன்களிமான்னு வச்சுக்கங்க. புரியுதுங்களா? இப்போ தா எது? தா எந்த எழுத்து? மேலே நம்ம ஒரு 11 எழுத்து படித்தோமா இல்லையா? தா அன் சா அன் தாலன் ஜாலன் சொல்லி 11 எழுத்து படித்தோமா இல்லையா? அந்த 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக எது இருக்குது? தா இருக்குது. அதுவும் எங்கே இருக்குது? ஐன்களிமாவில் என்ன செய்யுது? இருக்குது. ஐன்களிமாவில் இருக்கா இல்லையா? இப்படி இருந்தால் ஜாச ஆகுமாகும். ஜாச ஆகுமாகும். என்ன ஆகுமாகும்? ஃபீஹி அதிலே ஆகுமாகும். எதிலே ஆகுமாகும்? அந்த இஃப்தால வசன் இருக்கா இல்லையா? அந்த இஃப்தால வசனில் ஆகுமாகும். நகுலு ஹரக்கத்தி தாஇ தாவினுடைய ஹரக்கத்தை புரட்டுவது, மாற்றுவது ஜாயிஸ் ஆகும். இஃப்தால நோட்டில் எழுதுங்க. இஃப்தால நோட்டில் எழுதுங்க. நோட்டில் எழுதுனா கொஞ்சம் புரியும். இஃப்தால நோட்டில் எழுதுங்க.
சீக்கிரம் எழுதுங்க. எழுதிட்டீங்களா? இப்போ ஐன்கலிமாவாக தா இருக்குது. தாவினுடைய ஹரக்கத்தை நீக்குவதாகும். ஹரக்கத்துனா என்னது? ஹரக்கத்துனா என்னது? குறியீடு, சேர பேஷு. சரிங்களா? ஹரக்கத்தை நீக்குவது ஜாயிஸ் ஆகும். எங்க நீக்குவது ஜாயிஸ் ஆகும்? இலல் ஃபாஇ, ஃபாக்கலிமாவின் பால் நீக்குவது ஜாயிஸ் ஆகும். தாவினுடைய ஹரக்கத்தை தூக்கி அப்படியே ஃபாவுக்கு கொடுத்துருங்க. தாவில் ஃபத்தஹ் இருக்கா? ஃபத்தஹ் தூக்கி எது கொடுக்குறீங்க? ஃபாவுக்கு கொடுக்குறீங்க. அப்போ ஃபாவுக்கு ஃபத்தஹ் வந்துருச்சு. தாவுக்கு இப்போ என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. தாவுக்கு என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க ஆட்டோமேட்டிக்காக எது வந்து உக்காந்துரும்? சுக்கூன் வந்து உக்காந்துக்கும். புரியுதுங்களா? எந்த இடத்துல நீங்கள் ஹரக்கத்தை நீக்கிறீங்களோ அந்த இடத்துல எது வந்து உக்காந்துரும்? சுக்கூன் வந்து உக்காந்துரும். புரியுதுங்களா? சும்ம பிறகு கல்பு தாஇ, தாவை மாற்ற வேண்டும். தாவை மாற்ற வேண்டும். எது மாதிரி? மிஸ்லல் ஐனி, ஐனை போன்று தாவை மாற்ற வேண்டும். தாவுக்கு பின்னாடி ஐன் இருக்கா இல்லையா? அந்த ஐனை மாதிரி எதை மாற்றுங்க? தாவை மாற்றி விடுங்கள். தாவை மாற்றிட்டீங்களா? ஐனாக மாற்றியாச்சா? சும்ம பிறகு இதுகாமுஹா ஃபில் ஐனி, ஐனை ஐனோடு இணைக்க வேண்டும். இணைக்கணும் சொன்னால் என்ன செய்யணும்? வெரி குட். சத்து கொண்டு வரணும். சத்து கொண்டு வாங்க. சும்ம பிறகு இஸ்காத்து, நீக்க வேண்டும். இஸ்காத் அப்படின்னு சொன்னால் நீக்குவது, அழிப்பது, தள்ளி விடுவதுன்னு அர்த்தம். சும்ம பிறகு இஸ்காத்து, நீக்க வேண்டும். ஹம்சத்தில் வஸ்லி, வசிலுடைய ஹம்சாவை, அலிஃபை நீக்க வேண்டும். ஆரம்பத்தில் அலிஃப் இருக்கா இல்லையா? அதை நீக்கிறீங்க. இப்போ எப்படி வந்துருச்சு? ஃபஅல வந்துருச்சு. மாறிடுச்சா? எனவே எசீரு மாறிவிடும். ஃபஅல, ஃபஅல என்று மாறிவிடும். பி ஃபத்ஹில் ஃபாஇ, ஃபா கலிமாவுக்கு ஃபத்ஹ் வைத்து படிப்பதின் மூலமாக ஃபஅல என்று மாறிவிடும். வ இந்தல் பாதி, வ இன்னும் இந்தல் பாதி சிலர்களிடத்தில் ஃபிஅல பி கஸ்ரில் ஃபாஇ, ஃபா கலிமாவிற்கு கஸ்ர் வைத்து ஃபிஅல என்றும் சிலர்கள் படிக்கின்றார்கள். புரியுதுங்களா? சில பேர் என்ன செய்கிறாங்க? ஃபா கலிமாவுக்கு ஃபத்ஹ் வச்சு ஃபஅல அப்படின்ட்டு படிக்கிறாங்க. சில பேர் ஃபா கலிமாவுக்கு கஸ்ர் வச்சு ஃபிஅல என்றும் என்ன செய்கின்றார்கள்? படிக்கின்றார்கள். அப்போ நீங்கள் முன்னாடி படித்த 2 வகையில் இருந்தும் 3வது வகை கொஞ்சம் வேறுபட்டு வருகிறது. புரியுதுங்களா? முன்னாடி படித்த 2 வகைக்கும் ஒரே மெத்தடு தான், ஒரே ஃபார்முலா தான். ஆனால் நீங்கள் 3வது படித்த வசனுக்கு அதனுடைய மெத்தடும் வேறு, அதனுடைய ஃபார்முலாவும் என்னது வேறு. எல்லாமே டோட்டல் சேஞ்சாக ஆகிவிடுகிறது என்பதை கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த பாடத்தையும் உங்களுக்கு நடத்தியாச்சு. அப்போ இது எப்படி பிரிஞ்சு வந்தது அப்படிங்கிறது என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லிட்டாங்க. இஃப்தாரில் இருந்து ஃபஅல எப்படி பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இங்கே வாங்க, முதல்ல இதில் ஐன்கலிமாவாக இந்த 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்து இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துன்னு சொன்னால் அதனுடைய ஹரக்கத்தை தூக்கி ஃபாவுக்கு கொடுக்கணும். ஃபாவுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இருக்கக்கூடிய அந்த எழுத்தை ஐன்கலிமா மாதிரி மாற்றணும். ஐன்கலிமா மாதிரி மாற்றிட்டு இதுகாம் செய்யணும். இதுகாம் செஞ்சுட்டு வசூலுடைய அலிஃபை நீக்கிடணும். புரியுதா? 3வது வகை இப்படி தான் என்ன செய்யுது? 3வது வகை வருகிறது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 4வது வகை, 3வது கிஸ்மு, 3வது பிரிவு என்ன அப்படின்னு சொன்னால் முல்ஹக்காத். 3வது பிரிவு என்னது? முல்ஹக்காத்து. முல்ஹக்காத்துனா என்னங்க? இணைக்கப்படக்கூடியது. முல்ஹக்காத்துன்னு சொன்னால் என்னது? இணைக்கப்படக்கூடியது. இந்த இணைக்கப்படக்கூடியதற்கு எத்தனை பாப் இருக்குது? அது எத்தனை வகையாக பிரிகிறது? எத்தனை பாப் இருக்குது? எத்தனை வகை இருக்குது மொத்தத்தில்? முல்ஹக்காத்துக்கு மொத்தம் எத்தனை பாப் இருக்கு? சொல்லுங்க. யார் சொன்னது? முல்ஹக்காத்துக்கு மொத்தம் எத்தனை வகை இருக்கு? 17 பாபுகள் என்ன செய்து இருக்கிறது. அந்த 17 பாபுகள் எத்தனை வகையாக பிரிகிறது? வகைய 4 வகையாக என்ன செய்கிறது?
பிரிகிறது. முல்ஹக்காத்துன்னு சொன்னால் இணைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ எந்தெந்த பாபை எதோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இதை நாளைக்கு சொல்லிட்டு ஜஞ்சானியினுடைய முதல் பாடத்தை நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். இதையும் அதே மாதிரி ஹாத்திமாவில் சில விஷயங்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அந்த ஹாத்திமாவினுடைய விஷயங்களையும் சொல்லி முடிச்சுட்டு ஜஞ்சானியினுடைய முதல் பாடத்தை நாளைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடங்குவோம். வரும்போது இன்றைக்கி மகரிபில் நீங்கள் சுலாசி முஜர்ரத், சுலாசி மஸீத் ஃபீஹி, ருபாய் முஜர்ரத், ருபாய் மஸீத் ஃபீஹி, ஃபுரூ, இது எல்லாத்தையும் தமிழில் ரொம்ப சுருக்கமாக எளிமையாக விவரமாக விளக்கமாக சொல்லணும். இப்போ புரியுதுங்களா? அது மாதிரி ரியாது சாலிஹீனையும் பார்த்து கொண்டு வரணும். ரியாது சாலிஹீன் நடத்த ஆரம்பிக்கலண்ணா. சரி.